गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। तस्मै ஆகே அன்னை ஆதிபராசக்தி காளிகே என்பது இவளுடைய ஒரு பெயர். ஞானத்தின் திறவுகோல் பெண்ணிடத்தில்தான் உண்டு. இந்த ஞானத்தின் திறவுகோல் 1, 5, 9 1, 5, 9 1, 2, 3, 4, 5 மீண்டும் 5, 6, 7, 8, 9 1, 2, 3, 4, 5 மீண்டும் 5ஐ தொடங்கி 5, 6, 7, 8, 9 இதற்கு திரைக்காணம் என்று சொல்வது. எத்தனையோ தெய்வங்கள் உண்டு. அவரவர் மனதிற்கு பிடித்ததை தொழலாம். ஒரு மனிதன் ஞானத்தின் மேல்நிலையில் இருக்கிறான் என்றால் அவனுடைய நிலைகள் 1, 5, 9 பிரிக்கப்படுகிறது. இப்படி வைத்துக் கொள்வோம். பிரம்மம், விஷ்ணு, சிவம். இந்த ஆன்மீக சக்திக்கு காளி, காளிகை என்பது பெயர். மாயா விகார சக்திகளை அழிப்பது என்பது பெயர். இதற்கு நவநவபாஷான ரவரசவாத சத்வோதேவி ராட்சசகணம் மனுஜகணம் கடந்து தேவகணத்துக்குள்ளே பிரவேசித்தல் என்பது பெயர். வாழைமட்டை, சவுக்குக்கட்டை, கற்பூரம் இதுபடி ஆன்மீக சக்திகள். இந்த சத்வோவின் தத்துவத்திலே அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறாள். இதற்கு சிகப்பு வர்ணமான செம்பு, பித்தளை, செம்பு, தங்கம் என்பீர். செம்பு என்ற உலோகத்திலே அடங்கியிருக்கிறாள். இது பூமிக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த தென்பகுதியை யார் விரும்பி ஏற்றுக்கொள்வது? ஞானிகள், மோனிகள், சித்தர்கள் தென்பகுதியை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு தக்ஷணம் என்ற ஒரு பெயர். உதாரணத்துக்கு செம்பு கலசத்தால், செம்பு
செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் அமைப்பாக அமையும். அந்த செம்பில் இருக்கக்கூடிய சொம்பை எடுத்து பாருங்கள். குடுவை பாத்திரம் அடிப்பகுதி பிட்டமாகவும் இடைப்பகுதி வயிறாகவும் மேல் பகுதிக்கு கீழ் கழுத்து பாகமாகவும் வாயுள்ள பகுதி தலைபாகமாகவும் அன்னையின் உடலாக அந்த செம்பு அதுவால் ஆன ஒரு பாத்திரம். ஆகவே அதில் ஆராதனை அபிஷேகம் செய்கின்றனர். இது தட்சிணம் என்று சொல்லக்கூடிய தெற்கில் அமைகிறது. இந்த தெற்கு அன்னையின் இடதுபுறத்தை சார்ந்திருக்கும். அன்னைக்கும் ஹிருதயம் உண்டு. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய காலத்திலே அந்த விக்கிரகத்தில் அருள்பால ஏற்படக்கூடிய அன்னைக்கு ஹிருதயம் உண்டு. இடது பக்கம் அவளுக்கு பின் சூரியன் முழிக்கிறது என்போம். அவள் முதுகுக்கு பின். அப்படியானால் இடது பாகம் தெற்கு என்ற தட்சிணம் என்ற நிலையை சொல்லி இருக்கும். இது யமனின் கிராண சக்திகளை பதிய வைத்து அந்த சக்திகளை எடுத்து யமனின் கிராண சக்தி உயிர் கொள்வான். அவனின் கிரண சக்திகளை எடுத்து இல்லத்திலே படுப்பீர். தெற்கே தலை வைத்து வடக்கே கால் நீட்ட வேண்டும். கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் நீட்டலாம். மேற்கே தலை வைத்து கிழக்கே கால் நீட்டிக்கொண்டு படுக்கலாம். தெற்கே தலை வைத்து வடக்கே பாதங்களை வைக்கும் கால் வடக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் தெற்கே உள்ள யமபட்டணத்தின் வழியை சார்ந்து மூளைக்குள்ளே ஏற்படக்கூடிய விகாரத்தின் தன்மையை நீக்குகிறது. ஆகவே அன்னைக்கு இடதுபுறம் தட்சிணம் என்று சொல்லக்கூடிய பாலப்பருவத்திலே இருக்கக்கூடிய பாலமுருகன் துணையோடு இவளால் அலங்கரிக்கப்பட்ட திரிசூலமதை இடக்கையில் ஏந்தி அந்த இடக்கையிலே இருந்து பாலமுருகனிடத்திலே அருள் கொடுத்து பூமியை தெற்கு பாகமாக ஊன்றச் செய்கிறாள்.
ஊன்றிய போது அது வெகு தூரம் உள்ளே செல்கிறது. வெகு தூரம் உள்ளே செல்கிறது. உள்ளே சென்ற பின் ஈரம் உள்ள சிகப்பு மண்ணுக்கிடையில், ஈரம் பதித்த சிகப்பு மண்ணுக்கிடையில் இந்த செம்பின் உலோகம் கிடைக்கப்படுகிறது. இந்த செம்பை முக்கோண வடிவிலே அடிப்பை வைத்து செங்கல் வைக்க வேண்டும், கருங்கல் வைக்க வேண்டும். அதை முடிந்த வரையில் அக்னிக்கு இரையாக்கி மூன்று கல் வைத்தால் திரிகோணமாகிறது. முக்கோணம் திரிகோணம். இதை அருள் செய்வது அன்னையின் இடபாகம். இடபாகத்தால் சூலத்தை கொடுத்து பாலமுருகன் ஏந்தி, அது ஏன் பாலமுருகன் ஏந்த வேண்டும்? இளம் வயது பிரம்மச்சாரி பாலமுருகன். அவன் கையால் ஊன திரிகோணம் என்று சொல்லக்கூடிய முக்கோணத்தின் வடிவில் இந்த செம்பு என்ற ஒரு உலோகம் கிடைக்கிறது. அது ஈரத்தோடு கூடி சிகப்பு வர்ணத்தோடு இருக்கும். அதை பதப்படுத்த வேண்டும். அதை பதப்படுத்த பல காலம் பாலமுருகனை தொழ வேண்டும். தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பாலமுருகனின் அருள் கொண்டு அதை எடுத்து கருங்காலி வேர், தெற்கே ஓடி அதன் கிளை வடக்கே ஓடி வர, இது அனைத்தும் அன்னை பார்த்துக் கொள்வாள். தெற்கே ஓடி போகக்கூடிய வேரை எடுக்கலாகாது. அந்த வேரின் துணை வேர் வடக்கோ அல்லது மேற்கோ அல்லது கிழக்கோ மூலவேருக்கு அடியில் பாய வேண்டும். இது வேர் தெற்கு நோக்குகிறது. இப்புறம் வர வேண்டும் அல்லது கீழ்ப்பகுதிக்கு நுழைய வேண்டும். அந்த வேர் கருங்காலி வேரை எடுத்து பச்சை துவரை செடி, பச்சை துவரை செடி காய்ந்து விட்டால் துவரையாகிறது, துவரம் பருப்பு என்பேன். அதை எடுத்து அக்னியில் இட்டு, இது சித்தர்களுக்கு மட்டுமே கைகூடும். இது சித்தருக்கு மட்டுமே கைகூடும். எதற்காக இந்த பரிசோதனை? காளிக்கே மாயையிலே வரக்கூடிய விகார சக்தியை அழிப்பது. செண்பக மலரால், செண்பகம் அந்த மலரால், துவரையின் மஞ்சள் நிற பொடியால் அன்னை இதை நவராசவாதத்திற்குள்ளே மூன்றாவது இலக்காக தன் உடம்பின் இடது பாகம் இருதயத்தை வைத்து உருவாக்குகிறாள். அதற்கு துணை கொண்டது விவாகம் அல்லாத பாலமுருகனை வைக்கின்றாள். எதற்காக பாலமுருகனை வைக்கின்றாள்?
விகாரத்தின் தன்மை 3 தேவியர்களோடு கூடி ஒரு பெண் காளி காளி ஆகி காளியின் துணையோடு மாயா விகார சக்தியை அழித்து ஆதிசக்தியாக நின்று பூஜை செய்வது, அந்த ஆதிசக்தியின் அனைத்து வேத கர்மாக்களை அந்த பாலனிடத்திலே கொடுத்து செய்வது. அப்பொழுது அந்த தக்ஷம் என்று சொல்லக்கூடிய தென்பகுதியிலிருந்து பவளம் என்ற ஒரு கல் தானாக மேல் வரும். இது நவரத்தன கற்களோடு இணையாது. பெயர் நவரத்தன பெயர்தான். பவளம் என்ற கல் மேலி ஏறி வரும். விகாரத்தின் தன்மை ஒழிப்பது. பச்சை துவரை இந்த செம்புதனை பதப்படுத்தும் பொழுது தெற்கிலே முளைந்த பச்சை பயிரின் வேறு, அதாவது துவரை பச்சை வேராக இருக்க வேண்டும். காய்ந்த செடியோ காய்ந்த துவரை அல்ல. காய்ந்த துவரையாக இருந்தால் மேல் இருக்கக்கூடிய சிகப்பு தோல் கழண்டு போகும். இந்த துவரை பச்சையாக இருக்கக்கூடிய செடியை எடுத்து அதன் மூலம் இந்த செம்புவை அன்னையானவள் பதப்படுத்துகிறாள். எதற்காக இதை பதப்படுத்துகிறாள்? காளி காளிக்கே என்று சொன்னால் மூளையிலே இருக்கக்கூடிய மூளை முகவாட்டு பகுதி பிரம்மத்தில் இருக்கக்கூட கபாலத்தின் சக்தி, பிரம்ம கபாலா என்பது பெயர். பிரம்ம கபாலா. ஆகவே 1, 5, 9 என்ற திரிகோணம் 1லிருந்து 5 வரை, மீண்டும் 5லிருந்து 9 வரை, 5, 6, 7, 8, 9. பிரம்ம கபாலத்தின் வழியாக அந்த எழுத்துக்களை மாற்றி ஆன்மீகத்துக்குள்ளே இணைத்துக் கொள்கிறாள். அதற்கு துவரையை, காயாத துவரை செடியை எடுத்து சக்தியின் இடப்பகுதியின், ஆதிபராசக்தியின் இடப்பகுதியும் இடது பகுதியிலே உள்ள இதயன் சக்தியை வைத்து பாலமுருகன் வழியாக திரிசூலத்தை ஊன்ற ஈரத்தன்மையோடு கூடிய சிகப்பு வர்ண மணலோடு ஒட்டிருக்கக்கூடிய செம்பு வெளிப்படும். கருங்காலி துவரைகளை வைத்து அதை உருக்கிவிட இதை அன்னை செய்கிறாள். நாம் செய்வதல்ல, சராசரி மனிதன் செய்வதில்லை. இது சராசரி மனிதனால் செய்ய இயலாது. சித்தராலும் போகராலும் மட்டும்தான் இது முடியும். சித்தர் போகர் இவர்களால் தான் முடியும். அதை செய்து அதனுடைய தன்மை சிகப்பு வர்ணமாக மாற்றி உடன் அதில் துவரைக்குண்டான மஞ்சளை நிரப்பி, பிரம்ம கபாலத்திலே இருக்கக்கூடிய எழுத்தின் தன்மையை ஞான மார்க்கத்துக்கு மாற்றுகிறாள். அதற்காக இந்த ஆதிபராசக்தியை காளி காளி காளிக்கே அப்படி சொல்லக்கூடிய காலத்திலே இவள் துர்க்கையாக மாறுகிறாள். அவளுக்கு நவரசகாளி என்பது பெயர். நவரசகாளி ஒரு போகர் சித்தாந்தத்துக்கு வருவதற்கு முன்
பல்லாயிரம் ஆண்டுகள் அவன் தபசு பயின்றதற்கு பின் பிரம்ம கபாலத்தில் இந்த எழுத்துக்களை அன்னை எழுதுகிறாள். அன்னை எழுதுகிறாள். அருணகிரிநாதனுக்கு நாக்கின் மேல் வேலால் எழுதினானாம் முருகன், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அழகான பாட்டு முத்தை தருவத்தி என்று வந்தது. அதுபோன்று பிரம்ம கபாலத்துக்குள்ளே எழுதுகிறாள். அப்படியானால் ஒரு மனிதனின் பிரம்ம கபாலத்தின் மேல் அன்னைக்கு எவ்வளவு ஆனந்தமான சக்தி இருக்கும். அப்படி எழுதக்கூடிய காலத்தில் அந்த பிரம்ம கபாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூளை பகுதி, ஈரம் கசிந்த மூளை பகுதியில் முருகனுடைய பன்னிருகைகளின் தன்மை அதில் பதிவாகிறது. அது பதிவான பின் இதை அன்னை செய்கிறாள். இது ரசவாதத்தின் மூன்றாவது நிலை. அவனுடைய விகாரம் அழிக்கப்படுகிறது. ஆணாயினும் பெண்ணாயினும் விகாரம் அழிந்தவுடன் அன்னையின் காட்சி, ஆதிபராசக்தியின் காட்சி, ஒரு 5 வயது குழந்தை இருப்பது போல் தெரிகிறது. 5 வயது குழந்தை இருப்பது போல் கண்களுக்கு தெரிகிறது. ஏன் அந்த மாதிரி தெரிய வேண்டும் என்றால், ஞானத்தின் விசாரம் காதுகள் வழியே ஓம்காரத்தின் துணையோடு மேலுலகத்தில் நடப்பதெல்லாம் தெரியும். ஆரியபாட்டா இயற்கைக்கோள்களை ஆராய்ந்து எழுதினான். அதனால்தான் இந்தியா முதல் ராக்கெட் ஆரியபாட்டா என்று விட்டது. கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோவணம் அணியாதவன் ஆரியபாட்டா. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஆராய்ச்சி செய்தான். அவன் அமர்ந்திருந்த இடத்தில் கிரகங்கள் வந்து பேசியது. வந்து பேசியவன் சொன்னபடிதான் ராக்கெட் விட்டான் மனிதன். வல்லரசு நாடு என்று பெயர் பெற்றது. அதுபோன்று இந்த மூளை பகுதியிலே இருக்கக்கூடிய விகாரங்கள் போகிறது. காதின் தன்மை, ஆன்மீகத்திற்குண்டான அன்னை பேசக்கூடிய எழுத்துகள் ஒலி வடிவத்திலே காதுகளிலே அமைகிறது. அவள் பூஜை செய்யும் காலம் மிருகசீர்ஷா என்ற நட்சத்திரத்தில் பூஜை செய்கிறாள். மிருகசீர்ஷா அது ENT, காது மூக்கு தொண்டை நிபுணர் என்பீர். காது மூக்கு தொண்டை நிபுணர். இங்குதான் ஆன்மீகத்தின் சக்திகளை அன்னை புகுத்துகிறாள். அந்த நெற்றிக்கு நடு புருவம் என்பார். மூலாதாரமாம் முட்டி கிடக்கிறதாம். இந்த காளிக்கே காளி என்று சொல்லி உச்சரிக்கக்கூடிய காலத்தில் பூத பைசாச பேய்கள் பேசுவது சிலருக்கு கேட்கும். இந்த முதல் நிலைதான் ஒரு மனிதனுக்கு பித்து பிடிப்பது. இதன் அடுத்த நிலைதான் அவனுடைய மனம் உயிரை மாய்த்துக் கொள்ளும் வரை போவது. மருத்துவர்களுக்கு இது நன்கு தெரிந்திருக்கும். இது போன்ற நோய்களை அவள் மிருகசீராட நட்சத்திரத்தில் யார்? அன்னை ஆதிபராசக்தி பண்ணக்கூடிய காலத்திலே ஞானிகளுக்கும் மோனிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இது போன்ற நோய் விலகுகிறது.
மூக்கிலே உள்ள துர்நாற்றம் விலகுகிறது. காதுகளிலே அடைப்பட்டு சதை பிளந்து வளர்வது அடைபடுகிறது. ஜவ்வின் தன்மை இழந்து சீராகிறது. இதற்கு நவரசவாதத்தின் தத்துவம் வேண்டும். நவரசவாதத்தின் தத்துவத்தை மனிதன் செய்ய இயலாது, செய்யக்கூடாது. இதை அன்னை செய்து சீர்திருத்தி ஒருவனை தன் வழியே கொண்டு வருகிறாள். அப்படி செய்யக்கூடிய காலத்திலே அவளுடைய உருவம் பவளம் போன்று ஒரு சிறு குழந்தையாக மாறுகிறது. அந்த சிறு குழந்தையாக மாறின ஆதிபராசக்தியானவள் பாலமுருகனுக்குள்ளே நுழைந்து மூன்றாவது நிலையான குஜதேவத்தின் வழியாக நவரசபாதம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எடுத்து முடிக்கிறாள். அடுத்தது ஷைத்ரம் என்ற நட்சத்திரம், சித்ரா. அன்றும் அவள் பூஜை செய்கிறாள். அந்த சைத்திரத்தில் பூஜை செய்வதால் நவரச காளிகே, அவளுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிருதயம், இடக்கை, இடக்கையிலே இருக்கக்கூடிய 5 விரல், கையிலே இருக்கக்கூடிய அத்தரேகை, இவைகள் ஒரு மனிதனின் இதயத்தை சீராக்குகிறது. அப்படி என்றால் பச்சை துவரையால் செய்த ஸ்புடம் நெருப்பால் செம்பை காய்ச்சிய போது ஏற்பட்ட புகை மனிதனுடைய இரத்தத்தை சீர் செய்து விகாரத்தை குணப்படுத்துகிறது. அதற்கு முன் அவள் பவளத்தின் நிறமாக பவள சிறுபாறை போல் பெண்ணாக உருவெடுக்கிறாள். ஒரு சித்தன் நவரசத்தை செய்யக்கூடிய காலத்திலே அவள் உடனிருந்து இந்த வேலைகளை செய்கிறாள். இது சித்த புருஷர்களுக்கே தெரியும். இது சித்த புருஷர்களுக்கே தெரியும். மற்றவர்கள் இதை கற்க வேண்டிய அவசியம் இல்லை. சக்தி என்று சொன்னால் போதும், காமாட்சி என்று சொன்னால் போதும், அம்மை என்று சொன்னால் போதும். இதுகளை அவள் செய்து கொடுக்கிறாள். அரசு வழியான விஞ்ஞான ரீதிகளை ஆக்கலாக்கி எடுத்து காட்டுகிறாள். இந்த செம்பு திரிகோண அளவில் கருங்காலியோடு இணைந்து சுவரையோடு எரிக்கப்பட்ட போது செண்பகம் என்ற மலரால் பூஜிக்கிற காலத்தில் புகை மண்டலமாகி அந்த புகை மண்டலத்துக்குள்ளே பவளம் போன்ற அன்னை சிறுவளாக தோன்றி பிரம்மகபால எழுத்தை சீர் செய்து அதன் வழியாக இருதயத்திலே குடிகொள்கிறாள். இரத்தத்தின் நிலை சுத்திகரிக்கப்படுகிறது. தெற்கிலே இருக்கக்கூடிய யமராஜ்யத்தின் நரகத்தின் வேதனை மனிதனுக்கு தீருகிறது. கனவில் கூட தெற்கு நோக்கி செல்லலாகாது. கனவில் தெற்கு நோக்கி செல்ல வேண்டுமானால் மகான், சித்தர், பகவான், ரிஷிமார்கள் தெற்கு நோக்கி செல்வர். அன்னையின் பவள சக்தி பெறுவர். அன்னையே எதிர் வந்தால் கூட சாமானிய மக்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கு தெரியாது.
ஆகவே இதை தெரிந்து கொள்வதற்கு சித்திரை என்ற நட்சத்திரத்துக்குள்ளே உலவி வந்து பூஜைகளை செய்கிறாள். அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தன்று இந்த நவரசவாதத்துக்கு சொந்தக்காரியான காளி, காளிகே இந்த சக்திக்குள் தானே நின்று யோகத்தை கூட்டி வைக்கிறாள். மனிதனுக்கு யோகத்தை கூட்டி வைக்கிறாள். ஆனால் நவரசவாதத்தின் தத்துவத்திற்கு தேவையான பொருள்களையும் காட்டிக் கொடுக்கிறாள். அது எந்தெந்த பக்கத்தில் வருகிறது, எங்கிருந்து வருகிறது, என்னமாக மாறுகிறது. அம்மா என்று சொன்னால் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சித்தர்கள், போகர்கள் இதன் வழியாக வருகிறார்கள். அப்படி ஒரு கால் ஆன்மீகத்தில் பயிற்சி செய்ய வேண்டிய நிலை வருமாயின் இந்த தகுதியை பக்தன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னையின் விளக்கம் இங்கே தரப்படுகிறது. அவளே தருகிறாள். இது மனிதனால் சொல்லுக்குள்ளும் செயலுக்குள்ளும் அடங்காது. இது மனிதனால் சொல்லுக்குள்ளும் செயலுக்குள்ளும் அடங்காது. இதுதான் உண்மை கதி. இதுதான் உண்மை கதி. அவிட்டத்தன்றும் அவள் பூஜை செய்கிறாள். மக்கள் பலன்கள் தான் எதிர்பார்ப்பர். இதயத்தின் அறைகள் அனைத்தும் சாதாரண ஒரு மனிதனுக்கும் சீராக்கப்படுகிறது, மகான்களுக்கும் சீராக்கப்படுகிறது, போகர் பெருமான்களுக்கும் சீராக்கப்படுகிறது. ஆனால் அவர் பல நூறு பலாயிரம் ஆண்டுகள் தெற்கு பவனித்து அன்னையின் இடப்புறத்தை தரிசித்து இந்த அனுக்கிரகத்தை வாங்குகிறார்கள். அன்னையின் வலப்புறம், அதாவது வலதுகைப்புறம் பின்னம் வேலை செய்யும். இது போகர்களுக்கும் மற்ற மகான்களுக்கும் சாதகமாக அமையும். இதை ஸ்புடம் செய்ய பவளம் போன்ற சிகப்பு வர்ணத்திலே இந்த நவரசவாதத்தின் துகள்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய காலத்திலே அந்த மகானுக்கு அவளே செண்பக மலராக வருகிறாள். யாரே செண்பக மலராக வருகிறாள்? அன்னை ஆதிபராசக்தி செண்பக மலராக வருகிறாள். அதை உருகுடுக்கக்கூடிய காலத்திலே நவரசவாதத்தின் தன்மை வருகிறது. நவரசவாதத்தின் தன்மை வரக்கூடிய காலத்தில் ஆசை என்ற விகாரம் தனக்கு பயன்பட வேண்டும் என்ற விகாரம் தென் திசையிலே மறிக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது. அழிக்கப்பட்ட பின் தான் சித்தனாகிறான் சாதாரண மனிதன். இதற்குள் பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து போகிறது. அந்த விகாரத்தை தென்பகுதியிலே அன்னையானவள் புதைத்து விடுகிறாள். அந்த விகாரத்தின் தன்மை கூட பல காலம் மண்ணுக்குள்ளே கிடந்திருந்து அன்னையை வேண்டிக் கொள்கிறது. அது திரிகோணமாக மாறி செம்பு என்ற உலோகமாக வந்து சிகப்புத்தன்மையாக மாறி செண்பகத்தால் அர்ச்சிக்கப்படுகின்றது. இதெல்லாம் நவரசவாதம் என்று சொல்லக்கூடிய
துவக்க நிலையின் செயல்பாடுகள் இதை செய்வதே விடுத்து அன்னை மேல் பரிவு கொள்ள தாமிரம், ஈயம், செம்பு இவைகள் சித்தர்கள் மூலமாக எருக்கு, முறுக்கு, கருங்காலி போன்ற மரத்தின் தன்மை, அடிவேரின் தன்மை, நவபாஷாணம் என்ற சக்தியோடு கூடி அவளே அரங்கேற்றம் பண்ணி பக்தன் கைகளுக்கு வரும்படி செய்வாள். அது வந்தவுடன் அவனுடைய இயக்கம், பெற்றவனுடைய இயக்கம் பொது நலத்துக்கு தானாக மாற்றப்படுகிறது. அதற்காகவே அன்னை மிருகசீராடம், சித்திரை, அவிட்டம் என்ற நட்சத்திரங்களிலே பூஜித்து வருகிறாள். அதற்காகவே அன்னை இந்த நட்சத்திரங்களில் பூஜித்து வருகிறாள். காரணம், இந்த மகாசக்தி அடைந்த போகர் தெற்கே பயணிக்கலாம். காளிதாசை அழைத்து காளி சொன்னாலாம், இந்த பக்கம் போகாதே, செல்வேன் என்றான், மாண்டே விட்டான். காதலியால் கழுத்தருந்து இறந்தான். காளியை நேரே கண்டவன். அதனால்தான் போகரும் சித்தரும் அன்னையை பவளத்துக்குள்ளே மாற்றி வழிபடுகின்றேன். பவள உருவம், மின்னும் அந்த சிகப்பு, மின்னும் அந்த சிகப்பு. இது ஒரு சாதாரண மனிதன் கண்டால் அன்னையை பற்றி கொண்டு மற்ற விகாரத்தின் ஆசைகளை விட்டு விடுகிறாள். இதயத்தின் நிலை சீராகிறது. இதயத்துக்கு முன்னும் பின்னும் உள்ள எலும்புகளின் நிலை, கால்சியம், அது சீராக்கப்படுகிறது. பின் வயிற்றிலே இருக்கக்கூடிய நுரையீரல், அடுத்துள்ள பகுதிகள் மஞ்சளின் தன்மை வராது பாதுகாக்கப்படுகிறது. காமலை என்ற நோய் தடுக்கப்படுகிறது. காமலை இனப்பெருக்கத்திற்காக இணைக்கக்கூடிய ஆண் பெண் வியாதிகள் தீருகிறது. வயோதிகத்தன்மை உள்ள நிலை மாற்றமாகிறது. இளம் நிலை உடலுக்கு வருகின்றது. பெண்ணின் நிலையோடு, கிரகத்திலே இருக்கு, கிரகம் என்றால் வீடு, பெண்ணின் நிலையோடு பவளத்தன்மையோடு அன்னை அந்த வீட்டின் கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய பெண்ணோடு இல்லத்திலே உலாவி வருகிறாள். அந்த இல்லத்திற்கு தெற்கிலே வரக்கூடிய பீடைகளை தான் எடுத்து பாலமுருகன் இடத்திலே கொடுத்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மிருகசீராடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தை அன்று அதை புகையாக்கி துவரை வேரிலே பதித்து தெற்கே வீசிவிடுகிறாள். எத்தனை ஆனந்தம், எத்தனை ஆனந்தம் பாரும். இத்தனை வகைகளை மனிதனுக்கு தெரியாது. தானே நவரசவாத சக்தியோடு இருந்து இந்த குறைகளை தீர்த்து அருள்கிறாள். இந்த குறைகளை தீர்த்து அருள்கிறாள். சுக்கர பரிதேவதை, புத பரிதேவதையோடு செய்கிறாள். யமனின்
கிரணங்களை குறைப்படுத்துகிறாள். 64 கலைகளில் பெண்ணின் கலையோடு கூடிய பிறை நிலையை சீராக்குகிறாள். பிறை நிலை என்பது ஒரு பெண்ணின் உடல்நிலை பருவத்திற்கு ஏற்றபடி மாறுவது. அந்த பருவத்திற்கு ஏற்றபடி மாறக்கூடிய காலத்தில் சௌபாகியவதிக்கான குணநலங்களை அந்த உடலோடு ஒன்று செய்வது இந்த அன்னையின் வேலை. இது அன்னை உடம்பிலே இருந்து இத்தனை சக்திகளாக வெளிவந்து ஒரு பெண்ணை முதலில் காப்பாற்றப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்ணை காப்பாற்றுகிறாள், பின்தான் ஆண். இதற்கு காளி, காளிகே, காளி துர்கே என்பது பெயர். முத்தேவியருடன் கூடி காளியின் மாயாவிகார சக்தியை ஆதிசக்தியாக இருந்து இத்தனை நிலையில் பூஜை செய்கிறாள். ஆனால் இந்த விகாரத்தை அடித்து தெற்கு நோக்கி ஓட செய்கிறாள். அதை யமக்கிரணங்கள் பிடித்து சென்று விடுகின்றன. இப்படிதான் பலகாலம், பல்லாயிரம் ஆண்டுகள் திருமூலர், பதாஞ்சலி, போகர் இவர்கள் அன்னையை வழிபட்டது. அவர்களுக்கு மூலம் தெரியும், நமக்கு மூலம் தெரியாது. அவளை ஆதி பராசக்தி என்று அழைத்து விட்டால் பாதத்தை காட்டி அருள் புரிகிறாள். பாதத்தை காட்டி அருள் புரிகிறாள். இந்த அருளின் தன்மை கலந்திருப்பது செம்பு, கலந்திருப்பது கருங்காலியின் வேர், துவரையில் இருந்து வரக்கூடிய மஞ்சள் நிறத்தின் நிலை, பல்லாயிரம் மைலுக்கு கீழே பவளமாகத்தான் உருங்கி கெட்டியாக மேலே வருவது. செண்பகம் என்ற மலரால் அர்ச்சிக்கப்படுகிறாள். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இவள்தான் இத்தனை கோணங்களாக பிரிந்திருக்கிறாள். நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோக சக்தி, நவபாஷாண நவரசவாத சத்வோதேவி. பிரணயாமம் முதலிலே ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் இடை நாசி வழியாகத்தான் செய்ய வேண்டும், அதாவது இடது மூக்கு துவாரம். இந்த தத்துவத்தின்படி போகரும் திருமூலரும் பதாஞ்சலியும் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் வலது நாசி வழியாக ஆரம்பித்தனர். இந்த உபகரணத்தின் பொருள்களுக்கு இந்த மூல சக்தி உண்டு. இது அன்னை சொல்கிறாள். இத்தனை ஆராய்ச்சி செய்து இதுகளை கண்டுபிடித்து செய்முறைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று அழைத்து விட்டால் நவரசவாதமாக ஓடுகிறாள். நவபாஷாணத்தின் இயக்கத்தோடு ஓடி வருகிறாள். தன்னுடைய இயக்கத்தை தனது இடது பாகத்திலிருந்து அருள்பாலிக்கிறாள். கயவனுக்கும் அருளுண்டு, அரசனுக்கும் அந்த அருள் உண்டு, போகருக்கும் அருள் உண்டு, சித்தருக்கும் அருள் உண்டு. அவளுடைய எண்ணத்தின் கூற்றுப்படி அனைவரும் சமம். அதற்காகத்தான் அவள் தாய் என்று போற்றப்படுகிறது. அதற்காகத்தான் அவள் சக்தி என்று போற்றப்படுகிறாள். அதற்காகத்தான் அவளுக்கு ஆதி பராசக்தி என்ற பெயர். பல சித்தர்களையும் பல போகர்களையும் பல பகவான்மார்களையும் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறாள். ராமகிருஷ்ணன் என்று வறண்டு சொல்லக்கூடிய காலத்திலே அன்னையை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ ஒருத்தி இருந்தால் நான் கரையேறுவேன் என்றாள். இல்லை ஒன்றிடத்தில் கொடுக்கிறேன் என்றான், வேண்டாம் என்றான். கொடுத்ததை வாங்கி விவேகானந்தர் இடத்திலே கொடுத்து விட்டான். இதை ஆன்மீக பயிற்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வைத்துக்கொள் என்று. வேண்டாம் என்று உதறி தள்ளிய மகாசக்தியான ராமகிருஷ்ணனுக்கு இது பொருந்தும். இது நவரசவாதத்தின் தன்மை அன்னைக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. அடுத்து இது எப்படி வருவது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.